Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு RBI உடைய மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் சம்மந்தமாக சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு தான் குருவி ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். ஆயுத பூஜை சிறப்பு நிகழ்ச்சிகள் Cauvery Businessல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா எப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இருக்குது. அதாவது நம்ம ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து கிளாஸ் எடுக்க போகிறார். அந்த கிளாஸ் என்னைக்கு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறோம். இப்போ சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சிறப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதில் ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது. அதனால் பார்த்துக்கிட்டே இருங்க, கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போ RBI மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்து நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ரேட் கட்டு ஏற்றுறாங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்களா, ரெப்போ ரேட்டு வந்து அன்சேஞ்சாக இருக்க போகுதா அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரிய வரும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எது நடந்தால் நல்லா இருக்குங்கிறத பற்றி நான் சொல்லலாம். அதுதான் முக்கியமானது. ஏன்னா எது பண்ணுவாங்கங்கிறது நம்ம சொல்கிறதுக்கு வந்து அவங்க கேட்கணுன்னு அவசியமும் கிடையாது. பட் வந்து எது பண்ணால் நல்லா இருக்குன்னு பார்த்தா ரேட்டை குறைச்சா நல்லது தான் சொல்லுவேன் நான். பட் பார்க்கலாம். அதாவது RBI வந்து ரேட்டை குறைக்க மாட்டாங்கங்கிறது ஃபஸ்ட்டு ஆர்கியூ பண்ணுவோம். அப்புறம் ரேட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். அண்டு அப்புறமேல இந்த வீடியோவில் அதர் இதுலேயும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் NSE வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. அது கூட ஒரு தீவிரமாக பார்க்கலாம். என்னென்ன நம்ம எப்படி நம்ம ஷேர் மார்க்கெட்டை பிஹேவ் பண்ணது போது இன்னொரு 10 இயர்ஸில் அப்படின்னுங்கிறத சொல்லியிருக்காங்க. அது கூட ஒரு ரியல் ஐ ஓப்பனிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். சரி, ஃபஸ்ட்டு RBIயோட ரேட் கட்டு பற்றி பார்ப்போம். ஓகே. வேர்ல்டு ஓவர் பார்த்தீங்கன்னா நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து ரேட்லாம் கட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதர் வந்து ஃபெட் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, இல்லாட்டா இவங்க பண்ணோன்னே பண்ணியிருக்காங்க. வேறு ப்ராமினெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரி எமர்ஜிங் மார்க்கெட்டில் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து மெக்சிகோ, தென் சவுத் ஆஃப்ரிக்கா, தென் இந்தோனேஷியா. ஓகே. ஸோ அதெல்லாம் பார்க்குறம்போது இந்தியாவும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ரேட் கட்டு பண்ணாங்கன்னா பாரோவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம், ரேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஆர்கியூமெண்ட் சொல்லலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நிறைய வந்து ஃபாரின் இன்ஃப்ளோ வந்து நிறைய வந்துட்டுருக்கு, எஸ்பெஷலி டெட் மார்க்கெட்டுக்கு. ஸோ ரேட் கட் பண்ணாங்கன்னா அவங்க வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியே போக மாட்டாங்க. அவங்களுடைய அந்த டிஃப்ரென்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, அமெரிக்காவுக்கும் அங்கே பாரோ பண்ணுற காசுக்கும் இங்கே பாரோ பண்ணுற காசுக்கும் டிஃப்ரென்ஷியல் குறைஞ்சி போயிடும். அப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் குறையும். ஆஸ் எ ரிசல்ட் இந்த பாண்ட் மார்க்கெட்டில் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். அண்டு இதனாலேயே அவங்க வந்து ரேட் கட் பண்ண மாட்டாங்க. ஓகே. தோ இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கேரி ட்ரேட்னு தான் சொல்லுவோம். இந்தியன் கேரி ட்ரேட் நம்ம முன்னாடி பார்த்தோம், ஜப்பான் கேரி ட்ரேட் அப்படிங்கிறத பார்த்தோம். இது இந்தியன் கேரி ட்ரேடு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப லோவாக இருக்கிற இடத்துல வந்து பணத்தை வாங்கி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹையராக இருக்கிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹையராக இருக்குது, 6.4%. அதுதான் ரெப்போ ரேட்டு. ஸோ அதனால் வந்து இப்போ போய் ரேட்டை கட் பண்ணாங்கன்னா இவங்க இது வந்து $25-30 பில்லியன் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதனால் இன்னும் முடியல, அது ஜனவரிக்குள்ளே வந்தாகணும். ஸோ அதனால் அவங்களும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் டெட் மார்க்கெட்டில் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நம்ம அது வந்து ஜனவரிக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போயே ரேட் கட்டை இனிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம. ஓகே. அப்புறம் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து தோ இவங்க சொன்ன 4% கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். 3.65 கீழே தான் இருக்குது. ஆனால் அது வந்து ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் இதே மந்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரேட்டாக இருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்குறதுனாலேயே இவங்களுக்கு வந்து இந்த ரேட்டு குறைஞ்ச மாதிரி தெரியுது. பட் ரியலாக வந்து இன்ஃப்ளேஷன் CPI குறைஞ்சிருச்சான்னு பார்க்கணுன்னா இந்த மாதம் இது வந்தோன்னு தெரியும் அது எப்படி இருக்க போகுதுங்கிறத. ஸோ அதனால் இது வந்து ஹை ப்ரீவியஸ் இயர்ஸ் இன்ஃப்ளேஷனால தான் இது குறைஞ்ச மாதிரி தெரியுது அப்படிங்கிற பரவலாக பேசப்படுது. ஸோ அதனாலையும் இவங்க வந்து பொறுத்து தான் டிசைட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு. இது வந்து அனதர் ரீசன்.
அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே போய் அது ஹிட் ஆகும் ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கு தான் போய் ஹிட் ஆகும். ஏன்னா அங்கே வந்து டெபாசிட்டே ஏற்கனவே க்ரோ ஆகலைன்னு வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்பிஐயாக இருக்கட்டும், இல்லாட்டா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், தோ அதை வந்து நம்ம இல்லை டெபாசிட் க்ரோத் வந்து குறைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன்லி வந்து ஆர்பிஐ வந்து சரியான ஆக்ஷன் எடுக்கலை, லிக்விடிட்டி டைட்டாக வச்சுருக்கனால தான் இந்த டெபாசிட் எல்லாம் க்ரோ ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம கூட ஒரு கவுண்டர் பண்ணி ஒரு வீடியோ வேறு போட்டோம் நம்ம. ஸோ இப்போ வந்து டெபாசிட்டே க்ரோ ஆகாத பட்சத்தில் நீங்கள் ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை பாஸ் ஆன் பண்ணி தான் ஆகணும் சூனர் ஆர் லேட்டர் எல்லா பேங்க்ஸும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே டெபாசிட்டர்ஸ் வந்து டெபாசிட் பண்ண மாட்டேங்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே ப்ரூவ் ஆகிட்டு இருக்கப்ப இது வந்து ஃபர்தராக என்கரேஜ் பண்ணோம் அண்டு அங்கே போய் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனாலேயும் இவங்க பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஒன் மோர் திங் வந்து பஃபட் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பஃபட் இண்டிகேட்டர் என்னென்னா அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷனையும் ஜிடிபியும் கம்பேர் பண்ணி பார்க்குறது. அதுதான் ரொம்ப நார்மலாக 100 to 120% இஸ் ஓகே. அதாவது ஜிடிபி 100 இருந்தால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 120% வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பஃபட் சொல்லுவார், வாரன் பஃபட். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 140. இந்த கரெக்ஷன்னால கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், பட் ஸ்டில் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதனாலேயே நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ போய் ஃபர்தராக நீங்கள் டெபாசிட்டை குறைச்சிங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து பீப்புள் வந்து அவங்கள ஒரு இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ், ஏற்கனவே நிறைய பாசிட்டிவ் நியூஸோட இதுவும் சேர்றப்ப இன்னும் வந்து டெபாசிட்டர்ஸ் வந்து இன்னும் குறைச்சிட்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த காரணத்துலேயும் வச்சு சொல்லலாம், சரி இந்த டைமில் போய் இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அன்னசரியாக குறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல காரணம் சொல்லலாம். அப்புறமேலு இந்த ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட அது வந்து தோ வந்து ஹையராக இருக்குது கம்பேர்ட் டு த நியூட்ரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அது கூட ஒரு தியரட்டிக்கல் கால்குலேஷன் தான். இருந்தாலும் அதோட அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டில் வந்து இது ரொம்ப இந்த ப்ரெசன்ட் 6.5% வந்து ரொம்ப ஹை. அது வந்து க்ரோத்தை என்கரேஜ் பண்ணாது டெஃபினட்டாக. அண்டு அதே சமயத்தில் இன்ஃப்ளேஷனும் ஸ்டேபிளாக இல்லாதனால இவங்க இம்மீடியட்டாக ரஷ்ஷன் பண்ண மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் இதுதான் வந்து ஆர்பிஐ வில் திங்க் இட் டெஃபினட்டாக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரீசன் ஃபார் ரிடக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கானமி ஏற்கனவே ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா Q1 நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபினாமினலாக பர்ஃபார்ம் பண்ணலை. அண்டு Q2 ரியலாகவே தெரிய போகுது. இப்போ வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ஃபிகர்ஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. இப்போ அவங்க இன்வென்ட்ரி வந்து ஹியூஜாக பைலப் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து ஃபெஸ்டிவல் சீசன் இந்த திக் ஆஃப் த ஃபெஸ்டிவல் சீசனில் இருக்கோம். நார்மலாக இந்த பீரியடில் 30% க்ரோத் இருக்கும். அது வந்து காம்பன்சேட் பண்ணும் ஆக்சுவலாக மித்த டைமோட க்ரோத்தை. ஸோ அதனால இப்போ வந்து இன்வென்ட்ரி இவ்வளோ பைலப் ஆகிருக்கு அப்படின்னா எஸ்பெஷலி ஆட்டோ செக்டாரில் நீங்கள் வந்து 4 வீலராக இருக்கட்டும் 2 வீலராக இருக்கட்டும் ரெண்டும் டிக்ளைன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபர்தராக குறைச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும் பாரோவருக்கு. சரி அதுக்காக வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் நிறைய பேர். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிச்சுன்னா ஓகே உடனே நம்ம வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்னு கூட நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ அதனாலேயே நான் சொல்லுவேன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறதுக்கு இல்லாட்டா வேறு அதர் மெஷர்ஸ் எடுத்து அந்த பாரோவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா மேபி இது பேங்க்கோட கிரெடிட் க்ரோத்தும் பெட்டராக இருக்கும். அண்டு தோ டெபாசிட் ரேட்டு குறைஞ்சா கூட அது வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ டெபாசிட் ரேட்டை இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அதை வந்து உடனே வந்து பேங்க் வந்து இது பண்ணிட மாட்டாங்க, டெபாசிட் கொடுத்துட மாட்டாங்க. இன் ஃபியூச்சரில் யார் யார் டெபாசிட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பெனிஃபிட் போய் சேரும். எக்ஸிஸ்டிங் டெபாசிட்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரினியூவல் வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அதை பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அதனால ஒரு லேக் இருக்கும் அந்த இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷனுக்கும் அதுக்கும். அதனால் பேங்க் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, இம்மீடியட்டானு எடுத்துக்கலாம். ஆனால் பாரோவர்ஸ் வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறப்ப அவங்களுக்கு அதை பாஸ் ஆன் பண்ணுறது உண்டு. ஏன்னா ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நிறைய பாரோவர்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதனால் ஒரு மார்ஜினல் ரிடக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்க இஎம்ஐ குறையும். இஎம்ஐ குறையிறனால தென் அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறமேல இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே வந்து டிமாண்ட் புஷ்னால இன்ஃப்ளேஷன் போயிருக்கு. சப்ளையில் ப்ராப்ளம் இருக்கிறனால தானே இன்ஃப்ளேஷன் வந்து ஹையராக இருக்குது. அண்டு சப்ளையில் இப்போ வந்து செட்ரைட் பண்ணுறது ஆர்பிஐனால் முடியாது, கலெக்டிவ் எஃபர்ட்னால தான் பண்ண முடியும். கவர்மெண்ட்டு, பீப்புள் அஸ் வெல் அஸ் ஆர்பிஐ எல்லாரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த சப்ளையில் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஆனால் ஆர்பிஐ வந்து சிங்கிள் ஹேண்டலாக இதை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஆர்பிஐயோட மெயின் ரோலே கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் இருக்கிறனால தான் அவங்க அந்த மாதிரி டெசிஷன் எடுத்துக்கிறாங்க. மேபி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட் கையில் தான் எல்லாமே இருக்குது டு ரெடியூஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து இந்த ஜிஎஸ்டிஓ அண்ட் அதர் இதை டேக்ஸ் ரேட்ஸை குறைச்சாங்க அப்படின்னா பராப்ஸ் அது வந்து ஒரு நிறைய சர்ப்ளஸ் மணி பீப்புள் கையில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தேர்பை அதே ஒரு இன்சென்டிவ் அமையும் ஃபார் பர்ச்சேசிங், எதர் ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், இல்லை அதர் டியூரபிள் குட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா ஈவன் அதர் டெய்லி ரிக்வயர்மெண்ட் ஐட்டமாக இருக்கட்டும். ஸோ அதனால் வந்து இஃப் நாட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் குறைக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆரையாவது குறைச்சிங்க அப்படின்னா, சிஆர்ஆருங்கிறது என்னென்னா த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் எஸ்எல்ஆருங்கிறது வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அதை குறைப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இஃப் நாட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை இது ரெண்டையும் குறைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேங்க்குக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கும். நிறைய அவங்களுடைய இந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் இருக்குது பாருங்கள், அது குறையும் அவங்களுக்கு. அது குறையறதுனாலே அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது. இது ரெண்டையும் எதிலையாவது ஒன்றாவது அவங்க குறைப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த தடவை அப்படி குறைச்சாங்கன்னா தென் வந்து பேங்க்கு பெனிஃபிட் ஆகும். அந்த பேங்க்கும் அதை பாஸ் ஆன் பண்ணாங்கன்னா மேபி அது கிரெடிட் ஆஃப் டேக் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ஆஃப் லேட் வந்து Q2 ரிசல்ட்ஸில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்கிறப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் பிக்கப் ஆகிடுச்சு க்ரோத்தில், பட் ஆனால் கிரெடிட் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரெடிட் ஆஃப் டேக் குறைய ஆரம்பிச்சுன்னா இது பேட்ஸ் சைனு. ஏன் அப்படின்னா இன்னும் எக்கானமி ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சிடும். அதை இம்மிடியட்டாக அரெஸ்ட் பண்ணலன்னா அது வந்து ப்ராப்ளத்தில் தான் போய் முடியும். அண்டு தோ ஏற்கனவே ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்களா, அபவுட் 7% இந்தியா க்ரோ ஆகும் இந்த இயரில் அப்படின்னு. அது வந்து பாசிபிள் டு அச்சீவ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த பல காரணத்தினால நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சா பெட்டராக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் சிஆர்ஆர் குறைச்சிங்கன்னா தென் வந்து பேங்க்குக்கும் பெனிஃபிட் ஆகும். அதை வந்து பாஸ் ஆன் பண்ணாங்கன்னா மேபி நம்ம பாரோவர்ஸ்க்கும் அது பெனிஃபிட் அமையும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே. அடுத்து என்எஸ்சி வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க சார். அதாவது இப்போது 3100 கம்பெனி இருக்குது, ஆனால் வருஷத்துக்கு 250 300 கம்பெனி வரைக்கும் லிஸ்டிங் ஆகும், புது லிஸ்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் நியூஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா பாருங்கள், இன்றைக்கி லிஸ்டட் கம்பெனி 3100, இன்னொரு 10 years, நாட் ஈவன் 10 years, 9 yearsல பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 6000 கம்பெனிஸ் ஆக போகுது. அப்போ வந்து நமக்கு வந்து வைடு வெரைட்டிஸ் ஆஃப் கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்க போகுது. திருப்பி நம்ம வந்து எஸ்டர்டேஸ் கிரேட் பீப்புளை நம்ம சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு புது கம்பெனிஸு கிரேட் கம்பெனிஸ்லாம் வரப்போகுது. அதை நம்ம சூஸ் பண்ணி நம்மளுடைய ரிட்டர்னை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். இது வந்து ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் தெரியுது. இப்போ வந்து பாஸ்ட் 30 years பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து $200 billion வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க பணம்.
அண்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் டு $4.5 trillion, அந்த மார்க்கெட் கேப் வந்து $4.5 trillion. இன்னொரு 10 yearsல இந்தியா வந்து $10 trillion கம்பெனி ஆக போகுது. அப்போ இந்த 3000 கம்பெனிஸும் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $11 to $12 trillion ஆக போகுது. அப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா இதில் வர புதுசாக லிஸ்ட் ஆகிற கம்பெனியை நம்ம சேஸ் பண்ணி இது பண்ணாலே, அதில் நல்ல கம்பெனிஸை சூஸ் பண்ணி வாங்கி வச்சுருந்தாலே நெக்ஸ்ட்டு 7 years 10 years அந்த மாதிரி லாங் டேர்ம் ஃபோக்கஸோடு இருந்தாலே உங்களுக்கு வந்து ஃபினாமினலாக ரிட்டர்ன் ஆக கிடைக்க போகுது. அதுதான் இந்த நியூஸ்லேருந்து நம்ம கேதர் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமேல வந்து இப்போ என்எஸ்சி வந்து இவ்வளோ ஆக்டிவ் இதாக போகுது அப்படின்னா, அரீனா ஆக போகுது அப்படின்னா, அப்போ பாருங்கள் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணுங்கள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி எடுத்துக்கோங்க, ஆர் வந்து இந்த எம்சிஎக்ஸ் இது வந்து கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு. அப்புறமேல வந்து இந்த சிடிஎஸ்எல், தென் வந்து இந்த கேம்ப்ஸு, இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஷேர் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ அனதர் 3000 கம்பெனிஸ் வரப்போகுது அப்படின்னா திங்க் அந்த சிடிஎஸ்எல் க்ரோத் எப்படி இருக்க போகுது, அண்டு நம்ம கேம்ப்ஸோட க்ரோத்லாம் எப்படி இருக்க போகுது, அப்போ எவ்வளோ ரெவென்யூ வந்து இந்த எம்சிஎக்ஸ் அண்டு பிஎஸ்சி ஏர்ன் பண்ண போகிறாங்க. அப்புறம் வெயிட்டிங் யார் என்எஸ்சி வந்து லிஸ்ட் ஆகணும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஷார்ட்லி அவங்களுக்கும் கிளியரன்ஸ் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாலே பெரிய ரிட்டர்ன் கிடைக்க போகுது. அண்டு எஸ்பெஷலி இந்த மாதிரி கம்பெனிஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டெம்ப்ரவரி ப்ராப்ளமாக தான் இருக்கும். லைக் பிஎஸ்சி கூட ரீசெண்டாக பார்த்தோம், அந்த டூ மச் ஆஃப் சார்ஜஸ் லெவி பண்ணாங்க பிஎஸ்சிக்கு, நியர்லி அபவுட் 136 crores கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்போ வந்து அது ஷேர் மார்க் அந்த பிஎஸ்சியோட இதே வந்து ஷேரு பயங்கரமாக குறைஞ்சிச்சு. எஸ்பெஷலி பாருங்கள், அந்த என்எஸ்சி ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த ஐடென்டிஃபை கம்பெனிஸ், என்னென்ன கம்பெனிஸு ஷேர் மார்க்கெட்டை நம்பியே இருக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் இந்த என்எஸ்சியோட ஸ்டேட்மெண்ட்டை நான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறேன் நான். ஓகே இதோட வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். நாளைக்கு ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பண்ணுறோம் சார். கம்பேர் பண்ணி போட்டுருவோம். ஓகே, கம்பேர் பண்ணி ஒரு டீப் டைப் பண்ணலான்னு குறிச்சி ஒரு பிளானில் இருக்கார். ஓகே, அதனால் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, ஜொமேட்டோவில் நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம், ஸ்விக்கிலையும் ஆர்டர் பண்ணுறோம். ஓகே, பில்லு பே பண்ணுறது அவர் தானே பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ இதோட வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இதில் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், சஜஷன் ஒரு விஷயம் கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணும். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.